சிறக்க வைத்த சூரியனை பார்த்து சிரிக்கும். ஆனால் வாழை மரம் ஒன்றுதான் தன்னை பிறக்க வைத்த இந்த பூமியை பார்த்து சிரிக்கும். இந்த மண்ணோட எந்த கலைகள் எல்லாம் ஒன்று இருக்குதோ அந்த கலைகள் காலத்துக்கும் நீண்டு நிற்கும். வாழையடி வாழையா இருக்குன்றதுனால தான் வாழை மரத்தை வந்து நம்ம எல்லா நிகழ்வுகளையும் முதன்மையாக கட்டுவாங்க. சேவைகளை தமிழ்நாடு முழுவதும் செய்து கொண்டிருக்கிறார் என்றால் உண்மையில் அது பாராட்டப்பட வேண்டிய விஷயம். உத்ரா அறக்கட்டளையுடைய இந்த சேவையானது மாநிலங்கள் தாண்டி மாவட்டங்கள் தாண்டி இந்திய தேசம் முழுவதும் வளர்ச்சி அடைய வேண்டும் என்று வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு அடுத்து என்ன நிகழ்ச்சி நம்ம இந்த ஸ்டேஜ்ல பார்க்க போறோம். இந்த ஈவினிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஸ்பெஷல் அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மேடையில ஒரு ஃபங்க்ஷன் தான் நம்ம பார்த்திருக்கோம். ஸோ இந்த மேடை ரொம்பவே ஸ்பெஷல். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா உத்ரா ஃபவுண்டேஷனோட 2nd இயர் ஆனிவர்சரி இன்னைக்கு. எல்லாருக்குமே வணக்கத்தை தெரிவித்து என்னுடைய சில கருத்துக்களை முன்னால் வைக்க விரும்புகிறேன். இங்கே அருமை நண்பர் ஹரிபுத்ரா அவருடைய அறக்கட்டளைக்கும் அதை போல அவருடைய திரைத்துறை வாழ்க்கைக்கும் மீண்டும் மீண்டும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அவருடைய லோகோவே இன்றைக்கு ஒரு அற்புதமானது. 2 கரங்கள் கைப்பற்றி உறுப்பு போல இருப்பதற்கான ஒரு லோகோவை உருவாக்கி இருக்கிறாரு. மனித உறவுகள் மேம்படும் பொழுதுதான் நாம் எதையும் சாதிக்க முடியும். மனித உறவுகளுக்கு அப்பால் வேறு எந்த சக்தியாலும் எதுவும் நிகழ்ந்து விடாது. எனவே அந்த அடிப்படையில் மனித சக்தியை சாதாரண மக்களை நேசிக்கிற அவருடைய வாழ்வு இன்னும் புகழ் பெற நான் மீண்டும் வாழ்த்துக்களை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நகைச்சுவை நடிகர் அவர் வந்து புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருந்தாரு. அவருடைய புகைப்படம் சமூக வலைதளத்தில் வழக்கந்துச்சு. இந்த நடிகராக இருக்காரு. வருத்தப்படாத வாலிபர் சங்கத்துல தவசி என்ற அந்த நடிகர் கருப்பா அப்படின்னு ஒரு ஷேப் பண்ணும்போது நம்ம எல்லாருக்கும் ஒரு நகைச்சுவை வரும். அந்த நடிகர் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு ரொம்ப மிக கொடிய நிலையில வருத்தத்தோடு இருந்த நிலையில் அவருக்கு அவருடைய கண்ணீரை துடைப்பதற்கு முதலில் நீண்ட கையாக இந்த மதுரையில் இருந்து அந்த பெருமையை நமக்கெல்லாம் தேடி கொடுத்த மருத்துவர் பா. சரவணன் அவர்களை அன்போடு வேலைக்கு வருவதை நாங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நம்ம இப்போ இன்ஸ்டன்ட் உப்புமா இன்ஸ்டன்ட் இட்லி கரெக்டாக டெம்பிள் சிட்டி குமார் தம்பி வரும்பொழுது நான் பேச வேண்டிய வாய்ப்பு வந்திருக்கு. சொல்கிற மாதிரி திடீர்னு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தம்பி உத்தரா வந்து கூப்பிட்டார். இந்த மாதிரி ஒரு நிகழ்வு இருக்குது, நீ வந்து கலந்துக்கணும்னு சொல்லி சொன்னார். அதனால் நீ கொஞ்சம் இருக்கக்கூடிய சில வேலைகளை ஒத்தி வச்சுட்டு தம்பிக்காக இங்கே வந்துட்டேன். ஒரு 6:30 மணிக்கு கொஞ்சம் தாமதமாக தான் வந்தேன். அது முதல் மன்னிச்சுக்கிறணும். முதல்ல என்ன செஞ்சேன்னா நம்ம உத்தரா அறக்கட்டளை ஃபவுண்டேஷனுடைய இந்த 2வது ஆண்டு விழாவிற்கும் தொடர்ச்சியாக படங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்காரு. ஒரு தளர்ச்சி தளர்வே தெரியாமல் நானும் படம் எடுத்து நிறைய கையை சுட்டுருக்கேன், பயப்படுவேன். தொடர்ச்சியாக படம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. இன்னைக்கு வாத்தியார் படக்குழு அதோட டீசரை இன்னைக்கு பார்த்துருக்குறோம். 2க்கு சேர்த்து உங்களுக்கு வாழ்த்துக்கள். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சமூக சேவைங்கிறது வந்து ஒரு அடிக்ஷன் தான், போதை மாதிரி தான் எனக்கு பார்க்க தோணும். எவ்வளோ பண்ணாலும் வீட்டில் எவ்வளோ திட்டினாலும் திரும்ப செஞ்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி. அதில் ஒன்று தான் நிறைய தவசியோட வருது, ஒரு பார்க் அதுலேயே வந்தது. ஆனால் இந்த மாதிரி தான் தொடர்ச்சியாக நம்ம செய்வோம். யார் திட்டினாலும் யார் என்ன சொன்னாலும் செஞ்சுக்கிட்டே இருப்போம். ஃபேஸ்புக் கூட ஐயா பேசும்போது சொன்னாங்க, அது நிறைய போகிறதில்ல, அத்தனையும் பார்த்துக்கிறதையும் ஒரு 4 நாளாக போடுறேன். நீங்களும் அப்படி போட்டுக்கணும்னு நினைக்கிறேன். நம்ம அதுக்குள்ள நிறைய போக முடியாது. எல்லா மாதிரியும் வரும் கமெண்ட்ஸு. அப்போ இந்த மாதிரி ஒருத்தருக்கு செயற்கை கால் கொடுத்துருந்ததை ஃபேஸ்புக்கில் பதிவிட்டு இருந்த பொழுது கொடுக்குறத சொல்லிட்டு செய்யணும்னு ஒருத்தர் போட்டிருந்தாரு. அவருக்கு கேட்குறது கரெக்டு தான், செய்கிறத பூரா எடுத்து போட்டுக்கிட்டேன்னு இப்போ நம்ம எல்லாத்தையும் காமிச்சோம், எல்லாம் தம்பி செஞ்சுக்கிட்டே இருக்கார் அப்படின்னு சொல்லி. அது என் கவனத்துக்கு வரல. ஆனால் அந்த ஃபேஸ்புக்கை கையாளக்கூடிய என்னுடைய அந்த தம்பி நாங்கள் என்ன போட்டிருந்தாரு, பெருமைக்காக போடலை, இதை படிக்கிறதுல ஒரு 10% 20% இது மாதிரி செய்யணும்னு கூட நினைக்கலாம்ல, அதற்காகத்தான் போட்டிருக்கோம்னு சொல்லி ஒரு பதிவு போட்டிருந்தார், பதில் பதிவு. அந்த மாதிரி நம்ம தொடர்ச்சியாக வந்து இந்த சேவைகளை வந்து எந்த கட்டத்திலும் தொடர்ச்சியாக நம்ம செய்வோம். உங்களுக்கு அது எந்த வகையிலும் நானும் அதுக்கு துணையாக இருப்பேன்.
உங்களுடைய இந்த சமூக தொண்டு தொடர்ந்து நடத்தவும் தங்கு தடையின்றி நடத்தவும் நான் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மதுரையினுடைய அடையாளமாக இருக்கக்கூடிய ஒரு நபர் நம்முடைய இந்த மேடையில் வாழ்த்துறை வழங்க வருகிறார். இன்னைக்கு மதுரை பார்டரை தொட்டுட்டோம்னாலே டெம்பிள் சிட்டி என்ற ஒரு கோபுரம் நம்ம எல்லாம் வரவேற்கும். கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்ற வார்த்தைகளை நெஞ்சில் தேர்த்தி கொண்டு உலகமெல்லாம் இருக்கக்கூடிய அந்த கோபுரத்தோடு இருக்கக்கூடிய மதுரையோட ஸ்பெஷலர் உலகமெல்லாம் இன்னைக்கு நிறுவி கொண்டிருக்கக்கூடிய டெம்பிள் சிட்டியுடைய நிறுவனர் குமார் அவர்களை வாழ்த்துறை வழங்க அன்போடு மேடை கிடைக்கிறோம். ஏன்னா முத உலகத்திலேயே வந்து கைலாசான ஒரு நாடு இருக்குன்னு சொன்னார் நித்யானந்தா. அந்த கைலாசால ஹோட்டல் வைக்க எனக்கு இடம் கொடுக்க கேட்டது மதுரையில் ஒரே ஒரு ஆள் டெம்பிள் சிட்டி. இதுக்கு மட்டும் வேகமாக கைதுட்டு அவருடைய நிறைய ஒரு உணவு கொடுக்கறதாகட்டும், அதே மாதிரி ஏழைகளுக்கு ஹெல்ப் பண்ணுறதாகட்டும் ஊர் ஊராக போய் பண்ணுறாரு. நாங்கள்லாம் மதுரைக்குள்ள தான் பண்ணிட்டு இருக்கோம். நான் டாக்டர் சரவணன் சார் இருந்தாலுமே பட் அவர் ஊர் ஊராக தமிழ்நாடு முழுக்க போய் போயிருக்கிறாரு. எப்படி நேரம் ஒதுக்குறாரு, எப்படி இந்த மாதிரி ஒருவருக்குள்ள எண்ணங்கள் வருது, அதெல்லாம் எனக்கு சந்தேகமாகவே இருக்கும். அதே நேரத்தில் இந்த தொண்டு செய்கிறத பற்றி ஒரே ஒரு சின்ன கதை. கர்ணன் கேள்விப்பட்டிருப்பீங்க. பூலோகத்தில் எவ்வளவோ தங்கமா வெள்ளியா வாரி அரைச்சார். அவ்வளோ வாரி அரைச்ச கர்ணன் இறந்ததுக்கப்புறம் மேலோகம் போகிறாரு. தங்க கதவு திறக்குது. தங்க அவருக்கு இந்த சிவப்பு கம்பளம் மாதிரி தங்க கம்பளம் உட்கார்றாரு. தங்கத்தில் சேரு, டேபிள் தங்கம், அங்கே வச்சிருக்கக்கூடிய பாத்திரம் தங்கம், எல்லாமே தங்கமாக இருக்குது. என்னப்பா இது எல்லாமே இங்கே தங்கமாகவே இருக்குது அப்படின்னு கேட்கும்போது சொன்னாங்க, பிரபு நீங்கள் பூலோகத்தில் அவ்வளவு தங்கமாக வாரி அரைச்சிங்க, அவ்வளவு தர்மம் பண்ணீங்க, அதனால தான் நீங்கள் வர்ற வழியில் பூரா தங்கமாக வச்சுருக்காங்க. சரிப்பா எனக்கு வயிறு பசிக்கிறது, சாப்பிடுங்கன்னு பார்த்தா உள்ள ஒன்றுமே இல்லை, எல்லாமே தங்கம் வச்சுருக்கீங்க, எனக்கு வயிறு பசிக்குது, நான் எப்படி சாப்பிடுவேன்னு கேட்கும்போது, பிரபு நீங்கள் பூலோகத்தில் தங்கமாக வாரி அரைச்சிங்க, ஆனால் ஒருத்தருக்கு கூட வாழ்க்கையில் அன்னதானம் பண்ணலை. நீங்கள் அந்த அன்னதானம் பண்ணாததுடைய பலன் இங்கே சாப்பாடு கிடைக்கல. இப்போ நான் சாப்பிட என்ன பண்ண அதுக்கு சொன்னாங்க, உங்கள் ஆள்காட்டு விரலை சூப்புங்க, அறுசுவை உணவு வரும்னு சொன்னாங்க. இவர் ஆள்காட்டி விரலை சூப்பி இருக்காரு, அறுசுவை உணவு வந்து வயிறு ஃபுல்லாகிடுச்சு. இது மட்டும் எப்படிப்பான்னு கேட்டார். ஒரு வழிபோக்கன் காட்டிலே பசியோடு வரும்போது உங்கள்கிட்ட சாப்பாடு கேட்டிருக்கான், அந்த மரத்திலே இருக்கக்கூடிய கனியை உண்டு உன் பசியை போக்கிக்கோன்னு சொன்னீங்க. ஒரு விரலை காமிச்சதுக்கே உங்களுக்கு இப்படின்னா நீங்கள் அன்னதானம் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ பெரிய பலன் வந்திருக்கும் அப்படின்னு. அந்த மாதிரி இயக்குனர் அரிருத்ரா அவர்கள் நிறைய அன்னதானம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள், நிறைய உதவிகள் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். கண்டிப்பாக அவருக்கு அதனுடைய பலன் இருந்தே தீரும். ஒரே ஒரு அரிருத்ரா சார் கேட்டுக்கிறேன், இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததுக்காகவோ நான் வாழ்த்துறை வழங்கியதற்காகவோ தயவுசெய்து எனக்கு யாரும் நன்றி தெரிவிக்க வேண்டாம். இப்பேற்பட்ட ஒரு அருமையான நிகழ்ச்சிக்கு என்னையும் அழைத்ததற்காக நான் உங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஊர் மதுரைன்னு சொல்லியிருக்கேன். இன்னொரு ஊர் பேர், இந்த ஊருக்கு ஒரு பெயர் பெற்ற ஊர் தூங்கா நகரம். என்னோட தொழிலாளர் குடும்பத்துக்காக ஒதுக்குவேன். பாட்டு தான் என்னோட முதலீடு, எனக்குள்ள லாபம், என் குடும்பங்களை பார்ப்பேன். ஒவ்வொரு மனிதன் நினைங்க சிறப்பாக வரலாம். இந்த அரிருத்ரா அவர்கள் இன்னும் மேலும் மேலும் வளர வேண்டும் வாழ்த்து இந்த அறக்கட்டளை மூலமாக பல குடும்பத்துக்கு இன்னும் சேவை செய்ய நினைச்சு இந்த வேலையில் பேச வாய்ப்பளித்த அனைத்து நண்பர்களுக்கும் படக்குழுவினருக்கும் டைரக்டர் அரிருத்ரா அவர்களுக்கும் மனமாக நன்றி தெரிவித்துக் கொண்டு விரைவில் நன்றி வணக்கம்.
செந்தில் அவர்கள் தற்போது நம்முடைய முத்ரா அறக்கட்டளை நிறுவனர் இயக்குனர் ஹரி உத்ரா அவர்களுக்கு சிறப்பு செய்கிறார். ஸ்வேதா சுதாகர். நான் வந்து சாதிக்க பிறந்தவர்களின் சமூக அமைப்புன்னு ஒரு அமைப்பை வச்சு தமிழகத்தை முழுவதும் இருக்கிற திருநங்கைகளுக்கு எஜுகேஷன் எம்பவர்மெண்ட் அப்படின்றதுக்காக ஒரு நிகழ்வு பண்ணிட்டு வரேன். ஒரு அறக்கட்டளை ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணது பெரிய விஷயம் இல்லை. ஹரி அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். கேட்கலாம், நாமளும் காம்பேட் பண்ணுவோம், நல்லாவே தட்டலாம். எல்லாருமே வந்து திருநங்கைகள் அப்படின்னா கை பொட்டிட்டு பூ விட்டு தெருவில் போனா அவங்க கையை தான் நீட்டுவாங்கன்னு சொல்றீங்க. அப்படி இல்லை. நான் எம்ஏ சோஷியாலஜி படிச்சிருக்கிறேன். 100க்கு மேற்பட்ட திருநங்கைகளை படிக்க வச்சிருக்கிறேன். 40 திருநங்கைகளுக்கு சுய தொழில் பண்ணியிருக்கிறேன். ஓனா டெய்லரிங் யூனிட் வச்சிருக்கேன். நீட்டிங் சென்டர் வச்சிருக்கேன். டிரான்ஸ் கம்யூனிட்டி கிச்சன் வச்சிருக்கிறேன். 3 புக்கு எழுதியிருக்கிறேன். நக்கீரன் பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. 2 கவிதை புக்கு எழுதியிருக்கிறேன். இந்த கைத்தறிக்கு இந்த வார்த்தையெல்லாம் பத்தாச்சு போல நான் நினைக்கிறேன். என்னை இங்க அறிமுகம் பண்ணி வச்ச இளையா அவர்களுக்கு ரொம்ப நன்றி. தமிழ் சினிமாவில் இருக்கிற தயாரிப்பாளர்கள், நடிகர் நடிகைகளுக்கு எனக்கு ரொம்ப தெரியும், அவங்களுக்கு எனக்கு தெரியும். ஸோ இளையா எனக்கு ஒரு 5 வருஷமா தெரியும். சமீபத்தில் மிஸ் தமிழ்நாடு டிரான்ஸ்கிரீன் அப்படி ஒரு நிகழ்வை வந்து நாங்கள் பண்ணோம் சென்னையில். ஒன் ஆஃப் த ஜட்ஜாக இளையா இருந்தார். 2 நாள் அறிமுகம் தான் ஹரி அவர்கள். 2 நாள்ல கூப்பிட்டாரு. சரி போலாமா வேணாமா அப்படின்னு யோசிச்சிருந்தேன். சரி போலாம், மேடை கிடைக்கிறது பெரிய விஷயம் இந்த சமூகத்துல, இந்த சொசைட்டில. எவன் மேடை கிடைக்கிறானா அவனை இழுக்கிறது தான் பார்ப்பானுங்க நிறைய பேர். ஸோ அப்படியே மேடையா வரணுன்றதுக்காக கண்டிப்பா வந்தேன். அறக்கட்டளை நடத்துவது வந்து பெரிய விஷயம். கிரிட்டிசைஸும் தகாத வார்த்தையும் பணம் எப்படி சம்பாதிக்கலாம் அப்படின்னு சுரண்டலை ஈஸியா போடுவாங்க பப்ளிக்கு. அதையும் தாண்டி ஒரு அறக்கட்டளை ரன் பண்ணணும் அப்படின்னா சில கட்ஸ் வேணும். ஏன்னா எனக்கு அந்த கட்ஸ் இருக்கு. நான் எந்த கவர்மெண்ட் ஃபண்டும் வாங்காம என் நிறுவனத்தை 9 வருஷமா சிறப்பாக நடத்திட்டு வரேன். சாதிக்க பிறந்தவர்கள் திருநங்கைகள் மட்டும் இல்லை, பிஆர் கவுண்டிங் எல்லாருமே சாதிக்க பிறந்தவர்கள் தான். இங்க வந்திருக்க பெரிய ஜாம்பவான்களுக்கு ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கிறேன். ஹரி அவர்களுக்கு அந்த உத்ரா அறக்கட்டளைக்கு தொடர்ந்து உங்களுடைய நிதி உதவிகளை, பரிந்துரைகளை செய்யுங்க. அவர் பண்ற பேருக்கு நாம ஒரு பேக் பண்ணா இருக்கலாம் அப்படின்றதுக்காக கேட்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் என்னை அழைத்ததற்கு. இது நான் ஒரு விருதா பார்க்குறேன். போன மாதம் வந்து எனக்கு டெல்லி யூனிவர்சிட்டி வந்து ஜீஜாபாய் அவார்டு அப்படின்னு ஒரு அவார்டு கொடுத்தாங்க. இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் டிரான்ஸ் நான் தான் அந்த அவார்டு வாங்கினேன். இது வந்து 17வது அவார்டு இந்த வருஷத்துல. தேங்க்யூ. அவார்டு தான் நான் பார்க்குறேன். இந்த மாதிரி அறக்கட்டளைக்கு இந்த கைகள் வந்து எப்பவுமே தட்டி இருக்கணும். சும்மா 4 இடத்துல மட்டும் மூலையில் தட்டினா மட்டும் போதாது. தட்டுங்க. எல்லாம் ஹரி அவர்களுக்கு போய் தாரும். தேங்க்யூ ஸோ மச். இதை அதாவது நானும் இந்த மண்ணின் மைந்தன் தான். எனக்கு சொந்த ஊர் தெரியுதான். அந்த வகையில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவரை மேடையில் முன்னாள் அதாவது சிறப்புரையாற்றி உட்காந்துக்கிறான் அண்ணன் ஹுமாயூன். ஒரு கல்வியின் தந்தை, நிறைய காலேஜ் வச்சுருக்காரு. அவரை பற்றி ஒரே ஒரு வார்த்தை சொல்லணும்னா, ஏழை மாணவர்கள்ட்ட ஃபீஸ் வாங்க மாட்டார். அவரும் ஒரு வகையில் வல்லர். அடுத்து சரவணன் சார் டாக்டர், அவரை நான் இப்போ தான் பார்க்குறேன். நிறைய சமூக வலைத்தளங்கள் அவரை பற்றி நிறைய வரும். ஒரு நல்ல ஒரு சோசியல் ஒர்க்கர், நல்லா நிறையா பண்ணுறாருன்ட்டு அவருக்கு ஒரு கைதட்டு. ஐயா எம்எல்ஏ வந்து பல பேருக்கு சேவை செஞ்சுருக்காரு, அவருக்கு ஒரு கைதட்டல். அப்புறம் எஸ்என்டியாங்க ஊருக்கெல்லாம் தான தர்மம் பண்ணுறவர். அவரை பற்றி நிறைய சொல்லியிருப்பாங்க. நான் வந்து அவரை நேராக சந்திச்சிருக்கேன். அந்த மன்னார்குடியை போய் இறங்கி அவரை பேரை சொன்னால் ஆட்டோக்காரன் கூட காசு வாங்க மாட்டேன். அந்த மாதிரி அவ்வளோ பெரிய ஒரு படை வல்லல். தன்னுடைய பணியாளர்களுக்காக அதாவது ஒரு அமௌண்ட் ஒதுக்கிறாரு, சேவை பண்ணுறாரு, அன்னதானம் பண்ணுறாரு. இப்படி பல வேலைகள் செய்கிறார். அவரும் ஒரு பெரிய வல்லல் தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹரி உத்ரா, என்ன சிப்பில் முடிச்சுக்கிறேன். ஹரி உத்ரா வந்து ஒரு சுறுசுறுப்பான மனிதர், இளைஞர், வந்து ஓடி ஓடி உழைப்பவர், நல்ல மனசுக்காரர். அதாவது அவருடைய சிந்தனையே வந்து சமுதாயத்துக்கு ஏதாவது பண்ணணும்,
அப்படிங்கிற தாட்டு தான். அவருடைய ஒவ்வொரு படத்துலையுமே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கருத்து இருக்கும். அந்த கருத்துக்களோட சாதாரண மக்களுக்கும் ஏழை மக்களுக்கும் நம்மளால் முடிஞ்ச உதவி செய்யணும்ட்டு முடிந்தவர்களை, அதாவது வசதி உள்ளவர்களை இணைத்து கொண்டு இந்த அறக்கட்டளை ஆரம்பித்து இந்த அறிவுறுத்தல் அறக்கட்டளை மூலமாக நல்லது செஞ்சுக்கிட்டு இருக்க நம்ம உதயா அவர்களை ரொம்ப எவ்வளோ பாராட்டாலும் தருவோம். ஒரு சாதாரண நாள் இல்லை. நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். உத்தரா அறக்கட்டளை சார்பாக நடத்தக்கூடிய இந்த விழாவிலே என்னை இணைத்தமைக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். வந்திருக்கக்கூடிய முக்கிய ஜாம்பவான்களுக்கு கிராமிய கலைஞர்கள் சார்பாக, ஒட்டுமொத்த கலைஞர்கள் சார்பாக தொண்டு செய் மேலான பலனடைவா என்பது சாதுகுரு வாழ்க்கு நிறைய பயன்கள் சொல்லி மீண்டும் ஒரு முறை நன்றி கடந்த வணக்கத்துக்கு ஒரு விடைகிறேன். நன்றி. ஒரு நிமிஷம், மக்கள் கழக இசையின் மூலமா எங்களுக்கு ஒரு வாழ்த்து. பார்த்தாலே பச்சை முகம், பார்த்தாலே பச்சை முகம், பாலு வடி முகம், பச்சை முகத்தழகாய ராசா, பச்சை முகத்தழகாய ராசா, உத்தர அறக்கட்டளை பல்லாண்டு பல்லாண்டு வாழ வேண்டிய ராசா, மக்களுக்கு பல பல உதவிகளை செய்ய வேண்டிய ராசா, கால்பந்து ஆட்டக்குழு வாத்தியார் அருமையாக சிறப்பாக வள வரணைய ராசா. நன்றி. ஹரிவுத்ரா அவங்களை பற்றி வந்து ரொம்பலாம் தெரியாது, குறுகிய காலகட்டம்னா எங்களோட ஐக்கிய ராஜ்ய சபை முழுமைக்கும் ஒரு தமிழ் துறை ஒன்று உருவாக்குறோம். எல்லாரும் உலகம் முழுக்கும் இந்த மொழியை எடுத்து செல்லணும் அப்படிங்கிறது தான் எங்களோட நோக்கம். அதில் வந்து எங்களோட இணைஞ்சு ஹரிவுத்ரா வேலை பார்த்துருக்காரு. ஏன்னா அந்த தமிழ் துறையை மட்டும்தான் அவர் விட்டு வச்சுருக்காருன்னு இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. இப்போ அதுலேயும் கால் பதிச்சிட்டாரு. ஸோ இந்த மாதிரி அவரோட சேவைகள்லாம் இங்கே வந்து பார்க்கும்போது தான் தெரியுது நிறைய பண்ணியிருக்காங்க. அதே போல் அவர் வந்து தமிழுக்கும் செய்யணும் அப்படிங்கிறது இந்த மேடையில் அவர்கிட்ட நான் கேட்டுக்கிறது ஒன்று. மருத்துவர் வந்திருக்காங்க, நிறைய பேர் வந்திருக்காங்க. இங்கே எல்லாரும் பேசணும், எல்லாருமே வந்து எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன்னே சொன்னாங்க. நன்றி அப்படிங்கிறத பல தலைமுறையாக நம்ம நாவுக்குள்ள வச்சே சொல்லிட்டோம். சரிங்களா? நன்றி அப்படின்னு நாக்கை கடிச்சு தான் சொல்லணும். ஏன்னா நம்மளோட மொழியை வந்து நிறைய பேர் அடிச்சுக்கிட்டே வராங்க. அதில் வந்து நம்ம காப்பாற்றுற இடத்துல நம்ம இருக்கோம். சரிங்களா? இதில் வந்து ஹரிவுத்ரா சாரோட உதவியை நான் நிறையா எதிர்பார்க்குறேன். நன்றின்னு நாக்கு கடிச்சு சொல்கிறதுனால நாளில் வந்து முட்டை நாக்கு வராது, குழந்தைங்களுக்கு நாக்கு வந்து கூர்மையாகுது. நான் நாக்கு கடிச்சு சொல்கிறதுனால நாவில் இருக்கிற சின்ன சின்ன நரம்புகளில் ரத்த ஓட்டம் சீராக இருக்கும். ரத்த ஓட்டம் சீராக இருந்தால் போதுமான அளவு உமிழ்நீர் சுரக்கும். போதுமான அளவு உமிழ்நீர் சுரந்தால் நோய் வராது அப்படிங்கிறது மருத்துவம். அதனால தான் நம்ம மொழியை மருத்துவ மொழி அப்படின்னு சொன்னாங்க. அனைவரும் சேர்ந்து இந்த இடத்துல தமிழையும் காப்பாற்றணும். மொழி இருந்தால்தான் நம்ம இனம் இருக்கும். ஆகவே எல்லாருமே வந்து எங்கள் லண்டன் அறக்கட்டளைக்கு நிறைய பேர் எங்களுக்கு நிதி உதவி செய்யணும். எல்லா குழந்தைங்க உலகம் முழுக்க நம்ம மொழியை பரப்பணும். இங்கேருந்து இடம்பெயர்ந்த தமிழர்கள் எல்லாருமே வந்து இன்னைக்கு தமிழே பேச தெரியாமல் எழுத தெரியாமல் இருக்காங்க. அனைவரையும் பேச வைக்க வேண்டும். அதற்கு ருத்ரா அறக்கட்டளை சார்பாக வேண்டுதலையும் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நன்றி.
இதை வந்து ஃபேஸ்புக் மூலிமா பார்த்த நம்ம டைரக்டர் சார் வந்து கால் பண்ணி விஷ் பண்ணிவிட்டு கூப்பிட்டாரு. இந்த மாதிரி நீங்கள் தொடர்ச்சியாக செஞ்சுட்ருக்கீங்க, சரி நீங்கள் வாங்க நான் உங்களை அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். என்னுடைய பாடல் வெளியீட்டு விழா ப்ளஸ் வந்துட்டு என்னுடைய ஃபவுண்டேஷன் வந்து செகண்ட் இயர் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ அதுக்காக நீங்கள் வந்துட்டு உங்களை பற்றி இன்ட்ரோ பண்ணிக்கோங்க, ப்ளஸ் வந்துட்டு நம்மளுடைய விழாவே வந்து பார்த்துட்டு போங்கன்ற மாதிரி சொன்னார் டைரக்டர் சார். ஃபர்ஸ்ட் நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஸோ விழாவுக்கு வந்த எல்லா பெரியவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ நான் சொல்லிக் கொடுக்குறது ஷாவ்லின் குங்ஃபு. இது பார்த்தீங்கன்னா இப்போ சைனாவில் ரொம்ப ஃபேமஸாக 1500 வருஷமாக அவங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வராங்க. நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க, போதர் மாதிரி தான் வந்து இதை டீச் பண்ணார் அப்படின்ற மாதிரி. ஸோ அதுலேருந்து அவங்க தொடர்ச்சியாக இதை வந்து டெவலப் பண்ணிவிட்டு சொல்லி கொடுத்துட்டு வராங்க. ஸோ இது உலகம் ஃபுல்லாக பழகிருக்கு. இந்த ஷாவ்லின் குங்ஃபு வந்து கம்ப்ளீட் மார்ஷல் ஆர்ட் சிஸ்டம். இதில் அனைத்து வகையான பயிற்சியும் இருக்குது. இதில் நம்ம ஹெல்த் வந்து இன்டர்னலும் சரி எக்ஸ்டர்னலும் சரி நம்ம ஃபிட்டாக வச்சுக்கலாம். செல்ஃப் டிஃபென்ஸ்க்காகவும் நம்ம வந்து இதை ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ நிறைய பேருக்கு இப்போ இந்த ஃபிட்னஸில் அவேர்னஸ் நிறைய வந்துருச்சு. ஸோ ஒரு சின்ன டிப்ஸ் மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த நிறைய ஃபேட் கம்மி பண்ணணும். வெயிட் லாஸ் ஃபேட் லாஸ் ரெண்டு இருக்குது. ஃபேட் லாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபேட்டை மட்டும்தான் லாஸ் பண்ணும், மசில் லாஸ் பண்ணாது. வெயிட் லாஸ்ன்றது மசிலோடு சேர்த்து ஃபேட்டையும் லாஸ் பண்ணுறது. ஸோ நிறைய பேர் வந்து இப்போ நிறைய அவேர்னஸ் வந்திருக்கு. ஸோ நிறைய பேர் வாக்கிங் போகிறாங்க. வாக்கிங் போனால் வாக்கிங் வந்து மனிதனோட இயல்பு தான். ஸோ அதனால் பெருசாக எந்த ஒரு பெனிஃபிட்டும் கிடைக்காது. ஸோ ஜாகிங் ரன்னிங் ட்ரை பண்ணலாம். ஒரு 60+ இருக்கிறவங்க வேணால் கூட வாக்கிங் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி ஒரு 4 விஷயத்தை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்று, கம்பல்சரி 7 to 8 hours நம்ம தூங்கி இருக்கணும். அதே மாதிரி 2-3 லிட்டர் தண்ணி குடிக்கணும். மூணாவது விஷயம் டயட், நம்ம நல்ல உணவுகள் சாப்பிடணும். ஜங்க் ஃபுட்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு நல்ல உணவு சாப்பிடணும். ஸோ நாலாவது வந்து கம்பல்சரி ஒரு 1 hour ஆச்சு ஒர்க் அவுட் பண்ணணும். ஸோ நிறைய பேருக்கு இப்போ வார்ம் அப் அப்படின்ற அவேர்னஸ் இருக்குது, வார்ம் அப் பண்ணணும்னு. ஸோ அது எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிறைய பேர் பண்ணுறாங்க. அது ஒரு வார்ம் டவுன் என்ற விஷயம் வந்து யாருக்கும் அவேர்னஸ் இன்னும் வரல. ஸோ வார்ம் அப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரொட்டேஷன், ஃப்ரண்ட் பெண்ட், பேக் பெண்ட் இந்த மாதிரி டைனமிக்காக செய்யாது. ஸோ வார்ம் டவுன்ன்றது ஸ்ட்ரெச்சஸ் செய்யணும். ஸ்ட்ரெச்சஸ் ரிலாக்ஸேஷன் கிடைக்கும் அப்போ தான். ஸோ இந்த மாதிரி நீங்கள் செய்யலாம். நம்ம டைரக்டர் சாருக்கு நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். அந்த விழாவுக்கு வரும்போது எப்படி இருந்ததோ அதே மாதிரி விழாக்கு நிறைஞ்சிருக்கு. சேர்களால், நாற்காலிகளால் இருந்திருக்கு. இருந்தாலும் மண்மொழியும் திரைமொழியும் தெரிந்த மிகச்சிறந்த ஒரு ஆளுமை அறிவித்தர். இந்த விழாவில் புரிந்து கொண்டது 2. ஒன்று, சினிமா இருக்கிறது, சினிமாத்தனம் இல்லை. நட்சத்திரங்கள் இல்லை, ஆனால் எல்லோரும் நட்சத்திரங்களாக வேண்டும் என்ற எண்ணம் அறிவுத்திராக இயங்குகிறது. இதுதான் பாரத யார் குழப்பறாரு. ஒன்று சினிமா இருக்கும், இல்லை சேவை இருக்கும். என்ன புரட்சித்தலைவர் எம்ஜிஆரா அறிவுத்திரா? ஏன் இது செய்கிறார்? நான் உட்காந்து யோசிச்சுட்டே இருக்கேன். இது தேவையில்லாத வேலையாச்சே. நிறைய பேர் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. நடிக்க தெரியலன்னு அழகாக வந்து நடிக்கிறார் மரியாதைக்குரிய சரவணன் சார். எங்களுக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேசவே தெரியாதுன்னு நினச்சிட்டு இருந்தார். சின்ன பையமா இருக்கிற அழகாக திருக்குறள் மாதிரி பேசிக்கிட்டே இருக்காரு. என்ன இங்க ஒரு குழப்பமான ஒரு மேடையாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தா, ஒரு மண்ணின் விதைகளை சேகரித்து இதுதான் நட்சத்திரம் என்று சொல்கிற ஒரு பாமர உயர்ந்த மனம் கொண்ட ஒரு இளைஞன் இயக்குநராக வருகிற போது இது இப்படித்தான் நிகழும். ஆகாயத்தை எட்டி பார்த்து நட்சத்திரங்களை கனவு கொண்டிருக்கிறவன் மனிதன் அல்ல, படைப்பாளன். விதைகளை கைகளில் ஏந்தி வரப்புகளில் நடந்து பனித்துளியினுடைய அந்த உணர்வுகளை மனதில் ஏற்றுக்கொண்டு சமூகத்திற்கு நான் திரைமொழியிலும் செய்வேன், மண்மொழியிலும் செய்வேன் என்று உயர்ந்திருக்கிறவன் எவனோ அவன் தான் உயர்ந்த படைப்பாளன். அவன் அறிவிக்கிறான்.
அவன் குழப்பமாகத்தான் இருப்பான். இப்படி குழப்பமானவர்கள் தேசம் முழுதும் நிறைந்து இந்த மக்களையும் மண்ணையும் உயர்த்த வேண்டும் என்று சொல்லி இந்த வாய்ப்பளித்த உங்களுக்கு நன்றி பாராட்டி, அழகானவர்கள் உயர்ந்தவர்கள் சிறந்தவர்கள் இருக்கும்போது உயர வேண்டும் என்று நினைக்கிற என்னையும் உயர்த்தி பார்த்த அறிவுத்ராவுக்கும் அறக்கட்டளைக்கும் நன்றி. வணக்கம். நாங்கள் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி என்ற நகரத்தில் கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளாக அன்பால் அறம் செய்வோம் பொது சேவை குழு என்று சேவை செய்து கொண்டிருக்கிறோம். எண்ணற்ற சேவைகளை நாங்கள் செய்திருக்கிறோம். ஏழை எளிய மக்களுக்கு உணவளிப்பது, அவருக்கு தேவையான பொருட்களை வழங்குவது, மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கு தேவையான செய்வது. கிட்டத்தட்ட கொரோனா காலகட்டத்தில் அரசாங்கத்திற்கு எங்களால் முடிந்த உதவியை இரவும் பகலுமாக நாங்கள் செய்து கொண்டிருந்தோம். அதற்காக எங்களுக்கு எங்களுடைய திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்த கலெக்டர் சார்பாகவும் எஸ்பி சார்பாகவும் பல விருதுகள் வழங்கியிருக்கிறார்கள். அதுக்கும் மேலாக இவ்வளவு பெரிய மதுரை மண்ணில் இத்தனை பெரிய மனிதர்களுக்கு முன்னால் எங்களுக்கு இந்த விருது வழங்கப்படும் என்பது மிகவும் மற்றற்ற மகிழ்ச்சி அளிக்கிறது. இது எங்களுக்கு எப்படி டாக்ஸ் அப்படின்னு தெரியல. ஸோ உத்தர அறக்கட்டளை நண்பர் அவர்களுக்கு மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. சிறப்பிக்க நம்முடைய சிறப்பு விருந்தினர்கள் ஒரு நிமிஷம். ஆக்சுவலாக இந்த அவார்டு வந்து இப்போ எல்லாரும் ஃபோட்டோ அவார்டு வாங்கினா பார்த்துருப்பீங்க. எல்லாருமே வந்து தனித்தனியாக ஃபோட்டோ கொடுத்துருப்பாங்க. என்னோட அவார்டு பார்த்தீங்கன்னா நான் டீமாக கொடுத்துருக்கேன் ஃபோட்டோவை. ஏன்னா ஆக்சுவலாக அது தனியாக பண்ணதில்லை, எங்கள் இந்த டீம் இருக்குது. அதனால் வந்து இந்த அவார்டு வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் டீமில் இருக்கிற ஒவ்வொருத்தவங்களுக்கும் டெடிகேட் பண்ணுறேன். இன்றைக்கி வந்து நம்ம லாக்டவுனில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 பேருக்கு நாங்கள் சாப்பாடு கொடுத்துருக்கோம். கிட்டத்தட்ட எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 20 வயதுலேயே இருக்கிற பசங்க, அதாவது 12th முடிச்சுட்டு உடனே அந்த பசங்க, அவங்களாம் ஆசைப்பட்டு ஜாயின் பண்ணதான். எல்லாம் சின்ன சின்ன பசங்க தான். எங்களால் முடிஞ்சதை நாங்கள் பண்ணிட்டு வரோம். ரொம்ப தேங்க்யூ. இந்த அவார்டு எங்கள் டீம் டெடிகேஷன் தேங்க்யூ. வாழ்த்துக்கள். இவர்களுக்கு கரம் கொடுக்கும் விருதினை வழங்க நம்முடைய சிறப்பு விருந்தினர்கள் பா. சரவணன் அவர்களையும் ஐயா ஹுமாயூன் அவர்களையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். போகும்போது அறிவித்ரான வந்து அந்த வீட்டுக்காக மதுராந்த ஒரு எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க. தம்பி ஹீரோ தம்பி ஸ்டண்ட் மாஸ்டர் எல்லாம் எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க. வந்து என்னை பார்த்து பேசிட்டு போனாங்க. டைமில் இருந்தாரு ஐயா அவர்களே, டக்குன்னு முடிச்சுக்கிறேன். வந்து போனாங்க. ஆனால் பார்த்தாங்க, அவருக்கு ரொம்ப தெரியும். நான் பார்த்தீங்கன்னா ஒரு சென்னை மாகாணத்தில் போய் ஒரு 42 கிலோமீட்டர் 5 மணி நேரத்தில் ஒரு ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். அப்போ நேரில் வந்து என்னை வந்து சாலை போட்டு மரியாதை பண்ணாங்க. இந்த மாதிரி பல மாகாணங்கள் பண்ணியிருக்கோம். எல்லாரும் சொன்னாங்க கொரோனா உதவி பண்ண செஞ்சுன்னு சொல்லிட்டு. அறிவித்ரான வந்து என்னை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாரு. இப்போ நாங்களும் பார்த்தீங்கன்னா எங்கள் அமைப்பு மூலமாக பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியல எவ்வளோ அரிசி கொடுத்தா எவ்வளோ சாப்பிட எனக்கு தெரியல. அவ்வளோ மக்களுக்கு சாலை ஓரங்கள் ஆதரவு நிறைய சாப்பாடு நிறைய உணவு என்னென்னமோ பண்ணியிருக்கிறோம். எல்லாரும் பாயிண்ட்லேருந்து பண்ணுறாங்க. என்கிட்ட ₹1 இல்லை, இருந்தாலும் லட்சக்கணக்கான பேர் சாப்பாடு நான் போட்டிருக்கேன். இது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அறிவித்ரானை பற்றி இன்னும் சொல்லணும். பார்த்தீங்கன்னா ஒரு கதை படிச்சுட்டு தான் இது. காட்டில் வந்து மழை பெய்யும். காட்டில் மழை பெய்யும்போது இந்த பறவைகள்லாம் எல்லாம் புளி சிக்கம் அந்த காட்டில் எல்லாம் ஓடி அதோட பந்துக்குள்ளே உட்காந்துக்கும் பாதுகாப்பு உள்ள பூந்துக்கும். ஆனால் இந்த கழுகுன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, கழுகு, இது படித்த கதை தான். இந்த கழுகானது மழை பெய்யும் போதும் இந்த கழுகானது பார்த்தீங்கன்னா மேலே பறந்து போயிட்டே இருக்கும். மேலே இந்த மேகக்கூட்டத்துக்கு மேலே பறந்து போயிடும். அங்கே போனால் மழைலாம் எதுவும் இருக்காது. அங்கே சந்தோஷமாக மழைலாம் முடிஞ்சுட்டு கழுகு வரும். அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் இந்த உலகத்தில் சாதிக்க நினைக்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும் சாதியோ மதமோ தடைகள் என்பதை முறியடித்து எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் எந்த பிரச்சனைகள் எத்தனை கஷ்ட நஷ்டங்கள் எது வந்தாலும் ஒரு மனுஷன் சாதிக்கணும்னு சொல்லிட்டு நினைச்சா கழுகு மாதிரி நம்மளாம் பிரச்சனைகள் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அத்தனை பிரச்சனைகளையும் ஃபேஸ் பண்ணி கஷ்டப்பட்டு முன்னுக்கு போனாதான். இந்த ஐயாலாம் அங்கே பிரசாத் ஸ்டுடியோவில் பார்த்துட்டேன், அங்கேயே பார்த்துட்டேன், அண்ணெல்லாம் பார்த்துட்டேன், அண்ணனை வில்லா அண்ணனையும் பார்த்துட்டேன், மேலே டாக்டர் படம் வாங்கும்போது மேலத்தையும் பார்த்துட்டேன். ஸோ எதுக்காக சொல்றேன்னா பிரச்சனைகள் வாழ்க்கையில் கண்டிப்பாக வரும். பிரச்சனைகள் வந்து அந்த பிரச்சனைகளை பேஸ் பண்ணி கஷ்டப்பட்டாதான் அந்த சமுதாயத்தில் நம்ம முன்னுக்கு போக முடியும், சாதிக்க முடியும், சேவை செய்ய முடியும். ஸோ அதனால ஒரு சாதாரண ஒரு சைக்கிள் டீ வித்த ஒரு அப்பாவுக்கு மகனாக பிறந்த இவர் சதீஷ்குமார் இன்னைக்கு அமெரிக்கா இளைஞர்களுக்கு பாக்ஸிங் கோச்சிங் கொடுத்துட்டு வந்திருக்காரு. தமிழ்நாட்டில் இருந்து முதல் போன ஒரு இளைஞருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. நேஷனல் பாக்ஸிங் என்ற ஒரு அவார்டு வாங்கியிருக்காரு, வின் பண்ணியிருக்காரு. ஸோ இவருக்கான இந்த இடத்த நான் கொடுத்த அரியனுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அரியனை பற்றி எதுவுமே சொல்லுறதோட எல்லாருமே அவரை பற்றி சொல்லிட்டீங்க. நான் அவர்கிட்ட 4 வருஷமா பயணிக்கிறேன்.
நானும் வந்து நல்ல நண்பர் தான் இருக்கேன். ஸோ அதனால இவர் முருகனா பார்த்தீங்கன்னா நிறைய சேவை செய்கிறார். நான் செஞ்ச சேவையில் என்னோட சேர்ந்து இவரை செய்கிறாரு. சேவை செஞ்சுட்டு சொல்லக்கூடாது எனக்கு தெரியல. ஏன்னா நாங்கள் எவ்வளோ என்னுடைய ஃபேஸ்புக் வந்து முருகன் கதிர்வேல், யாராவது தெரியாதா பாருங்க, முருகன் கதிர்வேல். ஏன்னா என் ஊரில் இருக்கிற பக்கத்து அக்கத்தில் கம்பெனிக்காரெல்லாம் முடியாத அடிக்கடி போயிடும். அண்ணன் மாதிரி பணக்காரங்கெல்லாம் அடிக்கிறாங்க, முருகா கொடுப்போம். நானும் எந்த ஊருக்கு எங்கே எவ்வளோ எனக்கு தெரியல. அதுக்கு வந்து நிறைய உதவி பண்ணியிருக்கோம். ஸோ அது சத்திவேல் வாசன கிருஷ்ணன் சார், ஐயா அவங்க வாங்க மேடி வாங்க. சத்திவேல் வாசன கிருஷ்ணன் வந்து அவர் நிறைய சப்போர்ட்டு இந்த மதுரையில் வந்து நிறைய வந்து அடிக்கடி வந்து ஃபங்க்ஷன் வருது எல்லாம் நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காரு. அவருக்கும் நன்றி பண்ணிக்கிறேன். இந்த விழாவில் இங்கே உட்காந்து இந்த விழாவில் கலந்துக்கின அத்தனை பேருமே சிறப்பு மிக்க மனிதர்கள்லாம். அப்படிப்பட்ட ஒரு சபையை தான் இவர் உண்மையாக உருவாக்கி இருக்காரு. எல்லாருக்கும் நான் வந்து நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. கரம் கொடுப்போம். நான் இப்போதான் திருச்சியிலேருந்து அப்படியே வெளியூருக்கு வந்துட்டேன். திங்ஸ் ஐ வாஸ் இன் மும்பை ஃபார் அன் அவார்ட் ஃபங்க்ஷன். தமிழ் பேசணுமா இங்கிலீஷில் பேசணுமான்னு கேட்டுட்டேன். ஹிந்தியில் பேசவா சார்? சரி. ஆக்சுவலி எஸ்டர்டே நான் வந்து புனர் அவார்ட், புனர் ரத்னா 2021 ப்ளஸ் ஃபிளாட் பிஸ்னஸ் அவார்ட் ஃபார் உமன் எம்பவர்மெண்ட்னு சொல்லி எனக்கு ஒரு அவார்ட் கிடைச்சது. ப்ளஸ் என் டாட்டர் வந்து ஷோ ஸ்டாப்பராக வந்து செலக்ட் ஆயிருந்தா. ஷீஸ் அ மாடல். ஸோ 2 பேரும் மும்பையில் இருந்தோம். அண்ட் மார்னிங் நாங்கள் 2 மணிக்கு இங்கே வர மாதிரி, பட் ஐ மிஸ் த ஃப்ளைட் இன் மும்பை. ஸோ அதனால வந்து நான் எப்படியும் இந்த ஃபங்க்ஷன் அட்டெண்ட் பண்ணியே ஆகணும். ஏன்னா ஹரித்ரா சாரோட ஒர்க் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வாட் டு சே, இட் இஸ் லைக் ஒரு ஜெம் மாதிரியே இருக்கும். ஹி டசன்ட் எக்ஸ்பெக்ட் எனிதிங் ஃப்ரம் அதர்ஸ். அவர் எல்லாருக்கும் கொடுத்துட்டே தான் இருக்காரு தவிர யாருக்கையும் வந்து எதுவுமே எதிர்பார்க்க மாட்டேங்கிறாரு. ஏன்னா நான் வந்து ஸ்பான்சர் பண்றேன் சார் இந்த ஃபங்க்ஷனுக்கு அப்படின்னு சொன்ன போது, எதுக்கு மேம் நீங்க சிரமம் எடுத்துக்கிறீங்க, நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. மதுரையில பண்றதுனால போன மாசம் நாங்க இங்க ஒரு ஈவெண்ட் பண்ணோம். அதனால நான் இந்த இது கோவா பவுண்டன் பால் வந்து நான் சஜஸ்ட் பண்ணேன், சார் இதெல்லாம் பண்ணுங்க நல்லா இருக்கும் அப்படின்னு. அப்போ வந்து சார் பத்தி சொல்லணும்னா நிறையவே சொல்லிட்டே இருக்கலாம், டைம் இல்லை. அந்த டைம் இஸ் வெரி ஷார்ட். அதனால நான் ரொம்ப ஜாஸ்தியாக பேசல. பட் about my work அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐ ஸ்டார்டட் அ ஸ்கூல் இன் 2015. நான் ஒரு ஸ்கூல் ஆரம்பித்தேன், ஸ்ரீ ஆசியானா பப்ளிக் ஸ்கூல்னு மதுரையில். ஸ்பெஷல் சில்ட்ரன் பார்த்தீங்கன்னா நம்ம பேரண்ட்ஸ்க்கு வந்து என்னன்னா, என் குழந்தை வந்து ஸ்பெஷல்னு சொல்கிறதுக்கு யாருமே விரும்ப மாட்டாங்க. அதனால ஸ்பெஷல்லாம் எடுத்துட்டு ஸ்ரீ ஆசியானா பப்ளிக் ஸ்கூல்னு வச்சுட்டு அந்த மாதிரி ஸ்கூல் நடத்தும் போது டீலிங் வித் ஒன்லி ஸ்பெஷல் சில்ட்ரன். ஏன்னா பீயிங் அ சைக்காலஜிஸ்ட் ஆஸ் அ டாக்டர், நான் வந்து அந்த மாதிரி குழந்தைங்க தான் வந்து கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி பார்க்குறேன். ஏன்னா பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ஸ்பெஷல் சைல்ட்னா என்னென்ன தெரிய மாட்டேங்குது. ஒன்று வந்து கடவுளோட என்ன கோபமோ எங்கள் மேலே இப்படி ஒரு குழந்தைய பாரமாக கொடுத்துட்டாரு அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்னொன்று என்னன்னா பார்த்தீங்கன்னா வீட்லேயும் நிறைய அவங்களுக்கு அபியூஸ் எல்லாம் நடக்குது. ஸோ அவங்களுக்காண்டியே நாங்கள் இந்த ஸ்கூல் ஆரம்பிச்சு முதல் வந்து பேரண்ட்ஸ்க்கு வந்து கவுன்சிலிங் கொடுக்க ஆரம்பித்தோம். தென் இட் ஸ்டார்டட் க்ரோயிங் அண்ட் தென் வி ஸ்டார்டட் குரு ராகவேந்திரா எஜுகேஷனல் ட்ரஸ்ட்னு ஆரம்பித்தோம். எந்த எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் ஆரம்பித்தாலும் அதுக்கு ஒரு ட்ரஸ்ட் இருந்தால் தான் வந்து நம்மளால என்ஜிஓ ஒர்க் பண்ண முடியும். ஸோ ஃப்ரம் லாஸ்ட் 2015 இது வரைக்கும் we are giving education to underprivileged special children. And corona time வந்து we are giving food to all the people. Till now we have covered 100 villages around Madurai. And இது வரைக்கும் வந்து ஊரா போய் நம்ம வந்து every week we go and distribute stationery items and education to the underprivileged kids in villages. And roadside kids பண்ணிட்டே இருக்கோம். இந்த இதுல தான் எனக்கும் சாருக்கு எப்படி பழக்காச்சுன்னா, லாஸ்ட் மந்த் 7th வந்து நாங்கள் ஸ்பெஷல் கிட்ஸ் அவார்ட்ஸ்னா ஃபர்ஸ்ட் டைம் இன் தமிழ்நாடு நாங்கள் பண்ணோம். அப்போ வந்து சாரை வந்து அப்போதான் நான் வந்து இன்வைட் பண்ணியிருந்தேன் ஒரு கெஸ்ட்டாக. ஸோ ஃப்ரம் த டைம் ஐ எம் இன் கான்டாக்ட் வித் சார். அண்ட் இந்த எல்லாம் பண்ணுறதுக்கு உமன் எம்பவர்மெண்ட்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த உமன் எம்பவர்மெண்ட்க்கு பின்னாடி எப்படியும் ஒரு பேக் போன் இருக்கணும் இல்லையா.
ஆன் ஸ்டேஜ். அவங்க இல்லைன்னா நான் இல்லை இன்னைக்கு. நான் வந்து பாஸாக இருக்கலாம், லீடராக இருக்கலாம், பட் எனக்கு கீழே வந்து இருக்கிறவங்க தான். நான் வந்து ஒரு ஸ்கூல் ஆரம்பிச்சா கூட அந்த டீச்சர்ஸோ என் கூட இருக்கிற டீம் மெம்பர்ஸ் நல்லா இருந்தாலும் என்னால் அந்த ஸ்கூலே நடத்த முடியும். ஸோ இன் தட் வே இன்னைக்கு ஃபுல்லாக எங்கள் மேனேஜர் தான் இங்கே இருந்தார். பட் ஃபங்க்ஷனுக்கு அவரால் வர முடியல. ஏன்னா அவர் போனதே வந்து 5:55 தான் வீட்டுக்கு போனாரு. என்கிட்ட மெசேஜ் போட்டிருந்தாரு, மேம் ஐ லீவிங் ஃபார் த ஹவுஸ் அப்படின்னு போட்டிருந்தாரு. ஸோ ஃபுல்லாக கைட் பண்ணி சாருக்கு என்னென்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ அவர் பண்ணாரு. ஸோ எங்கள் டீம் எப்போவுமே வந்து இந்த மாதிரி எந்த ஈவெண்ட்டும் பண்ணுறதா இருந்தால் எங்கள் டீம் வந்து எப்போவுமே கூட இருப்பாங்க. அண்ட் வி டோன்ட் எக்ஸ்பெக்ட் எனிதிங் ஃப்ரம் அதர்ஸ். அண்ட் நாங்கள் இந்த இதெல்லாம் என்ஜிஓ பண்ணுறேன்னு சொல்லி உங்கள்கிட்ட சொல்கிற காரணம் என்னன்னா, we are not expecting anything from others. எங்களை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே ஏதாவது கொடுத்தா நம்ம திருப்பி வாங்குற மாதிரி தான் கொடுப்போம் இல்லையா? சும்மா கொடுக்க மாட்டோம். யாருமே எதுவுமே கொடுக்க மாட்டாங்க, யாருமே எதுவுமே செய்ய மாட்டாங்க. எனக்கு என்ன வேணும்னா blessings for my children. நான் ஒரு குழந்தையோட பசி வந்து இது பண்ணேன்னா அதுக்கு blessings வந்து என் குழந்தைங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும்தான் எனக்கு வேணும். ஸோ கீப் சப்போர்ட்டிங் அஸ், கீப் டேக்கிங் our name. குரு ராகவேந்திரா ட்ரஸ்ட் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஒரு ட்ரஸ்ட் இருக்குது. இதில் வந்து யார்ட்டையும் நாங்கள் வந்து போய் கேட்கறதில்ல, எங்களுக்கு டொனேஷன் பண்ணுங்க. டில் நவ் we have been doing that and இன்னும் நாங்கள் நிறைய பண்ணிகிட்டே இருக்கோம்னு நினைக்கிறேன். அண்ட் உமன் எம்பவர்மெண்ட்னு சொல்லும்போது we are doing lot of courses and everything for women empowerment. தெரிந்து சிரிக்கிறவன் நடிகன், தெரியாமல் சிரிக்கிறவன் ஏமாளி, ஓடவிட்டு சிரிக்கிறவன் வஞ்சகன், உட்கார்ந்து சிரிக்கிறவன் சோம்பேறி, உழைப்பில் சிரிக்கிறவன் தான் உண்மையான மனிதன் என்று சொல்லுவார்கள். இங்க பேசுற எல்லாரும் சொன்னாங்க, எங்களுடைய இயக்குனர் உழைப்பு சிரிச்சுக்கிட்டே இருப்பார் அப்படின்னு. அவருடைய உழைப்பில் சிரித்து சிரித்து இந்த படத்தை மிக பிரம்மாண்டமாக சிறக்க வைக்கக்கூடிய எங்களுடைய மக்கள் இயக்குனர் ஹரிவுத்ரா அவர்களை அன்போடு மேடை கிடைக்கிறோம். எல்லாரும் மன்னிக்கணும், யாரும் தவறு எல்லாரும் என்ன கோபம் பார்க்குறீங்கன்னு தெரியுது. ஆனால் இந்த ஒரு நிகழ்ச்சி தான் எனக்கு தெரிஞ்சு வந்து சிறப்பு விருந்தினர்கள் எல்லாருமே இவ்வளோ பொறுமை காத்த மேடை நினைக்கிறேன். ஏன்னா இவ்வளோ பொறுமையாக நான் எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு அவங்க பார்க்கும்போது எதுக்கு பயமா இருக்கு சார். அவங்க தான் சார் எனக்கு வந்து இத்தனை வருஷமும் நான் இன்ஸ்பிரேஷன் பண்ண மனிதர்கள் அவங்க எல்லாருமே. இவ்வளோ நேரம் எனக்காக இருந்த எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு நன்றி. இந்த இடத்துல வந்து என்னோடய உத்ரா அறக்கட்டளைக்காகவும் என்னோடய சினிமா பயணத்துக்காகவும் என் கூட தொடர்ந்து பல வேலைகள் செய்த எல்லாரையும் ஒருமிச்சு ஒரே மேடையில் நான் நிற்க வைக்கணும்னு ஒரு மிகப்பெரிய ஆசை எனக்கு. அதில் முதன்மையானவர் சுரேஷ் அண்ணன், கேள்வி சுரேஷ் அண்ணன். இவர் வந்து என்னோட முதல் படத்தில் இருந்து எனக்காக பல தியாகங்களை செஞ்சுருக்கிறாரு. சுரேஷ் அண்ணன் வந்து எனக்கு அண்ணன் மாதிரி. அவர் என்ன இருந்தாலும் என்னோட பெரியவர். ஆனால் கோபமும் எந்த இருக்குது என்னை திட்ட முடியாது. ஆனால் அதுக்கான சூழ்நிலை அமையும். ஆனால் முடிஞ்சளவுக்கு மேட்ச் பண்ணியிருக்காருங்க. அப்புறம் முத்து குமரன் அண்ணன், திரைப்பட நடிகர் சோபடப்பா மற்றும் பல படங்கள் நடிச்சிருக்காங்க அண்ணன். கம்பம் மாரி அண்ணன், அவர் வந்து மேலே கம்பம் மாரி அண்ணன் வந்து மிக நல்ல மனிதர். இவர் வந்து தன்னுடைய ஓய்வு நேரங்களில் வந்து டாடா ஏஸ் வண்டி ஓட்டுறாங்க. சினிமா மேலே அவ்வளோ ஒரு விதி. ஆனால் வந்து சரியான வாய்ப்புகள் அமையல. இப்போது சமீப காலமாக சில படங்கள் நடிக்கிறாரு. என்னோட படத்துலையும் நல்ல ஒரு கதை பண்ணியிருக்காங்க, நல்ல ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வேங்கை சரவணன், வேங்கை சரவணன். அப்புறம் ஒளிப்பதிவாளர் வாசன், என்னுடைய கல்தா படித்தவுடன் கிடைத்து விடுவோம். அப்புறம் நான் தயாரித்த சோப்பட பாப்படக்கூடிய ஒளிப்பதிவாளர் வாசன். அப்புறம் என்னுடைய உதவி இயக்குனர் ஆலமுத்து, அப்புறம் சார், அப்புறம் கார்த்திக், திருப்பூர் கார்த்திக் மேலே வரும். இதோட என்னுடைய நான் உதவி இயக்குனராக இருக்கும்போதே தேனியில் படப்பிடிப்பு நடக்கும்போது நான் உதவி இயக்குனராக இருக்கும்போதே நீங்கள் டேரக்டர் அடிக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு தண்ணியெலாம் எடுத்து வந்து கொடுப்பாரு ஒரு தம்பி. நான் கேட்பேன், எப்போ எனக்கு யாராவது ப்ரொடியூசர் எப்போ கிடைப்பாங்கன்னு எனக்கு தெரியாது, நீ ரொம்ப நம்புறிய அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். ஒரு பையன் ஜோதின்னு சொல்லி ஒருத்தர் தெரியல, ஜோதி. இன்னொருத்தர் ஒரு மிக முக்கியமான ஒரு நண்பர். அவர் வந்து
ஈரோடு மாவட்டத்தில் வந்து நான் உப்புகுளம் பகுதியில் கிட்டத்தட்ட போன வருஷம் வந்து லாக்டவுனுக்கு முன்னாடி ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி இந்த அறக்கட்டளை நான் துவங்கினேன். அந்த அறக்கட்டளையை வந்து கிட்டத்தட்ட முதல்ல தூக்கி சுமந்த ஒரு குழந்தைன்னு சொல்லலாம். பிரபு உதவி இயக்குனராகவும் இருக்கிறாரு, நடிகராகவும் இருக்கிறாரு. கிட்டத்தட்ட அந்த விழாவில் வந்து பல பேர் முன்னிலையில் உத்ரா அறக்கட்டளை வந்து ஆரம்பிக்கும் போது எனக்கு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருந்தார். அதுக்கப்புறம் என்னுடைய இணை இயக்குனர் மாசானம் அவர் வந்து வாத்தியார் கால்பந்தாட்ட குழு, வீழ்த்த இந்த 2 படங்கள்லையும் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. கண்ணை நம்பாதேன்னு சொல்லி உதயநிதி ஸ்டாலின் படத்துலையும் இணை இயக்குனராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இது இல்லாமல் என்னுடைய எடிட்டர் ராஜேந்தர் இந்த குழுவிலும் எனக்காக எப்போ நான் டே நைட் கூப்பிட்டாலும் வந்து வேலை செய்கிற ஒரு மிகப்பெரிய குழு. இதில் சில பேர் ஒரு சின்ன வேலைகளால் கீழே இருக்கலாம். நிச்சயமாக இவங்க எப்பவுமே என் கூட இருக்கிறதுனால தான் நான் தொடர்ச்சியாக வந்து திரைப்படங்களும் அதுக்கப்புறம் இன்னும் பல சமூகம் சார்ந்த செயல்பாடுகளை செய்யறதுக்கும் ஒரு மிகப்பெரிய உந்துதலாக இருக்குது. இது எல்லாத்தையும் விட என்னுடைய எல்லா விதமான ஃபோட்டோக்களையும் அழகாக காட்டுறதுக்காக என் கூட எப்பவுமே எல்லா படங்களையும் பயணிக்கிற லக்ஷ்மண். இந்த டோட்டலாக இந்த நிகழ்வுக்கான வீடியோ எல்லாத்தையும் தொகுத்து வழங்கினது என்னுடைய எடிட்டர் கிஷோர். அவர் வந்து சென்னையில் இருக்காங்க, அவரோட வர முடியல. ஸோ இந்த குழு எல்லாமே எனக்காக உழைக்கிற ஒரு குழு. இவங்க எல்லாரையும் முன்னாடி நிறுத்தி ஆசீர்வாதம் வந்து எனக்கு மிகப்பெரிய ஆசை. இன்னைக்கு ஒரு சிறப்பான நிகழ்வு நடந்தது. அது என்னன்னா எல்லாருமே வந்து நம்ம வந்தோம் இந்த விழா போனோம். இந்த விழாவுக்கான ஒரு காரணம், இந்த அறக்கட்டளையானது தொண்டு செய்வதற்காக உருவாக்கின காரணம், இதை வந்து நியாயமாக சரியான நபர்களுக்கு நான் ஒரு உதவி செஞ்சேன் அப்படின்ற ஒரு மன திருப்தியை ஏற்படுத்தி உங்கள் முன்னாடி இந்த அளவு நான் நிற்கிறதுக்கு காரணம். அதுமாரி இந்த நிகழ்வில் ஒரு முக்கியமான விஷயம், மாற்றத்தினால கொண்டு வந்து எங்களுடைய விழாவை இன்னும் வெண்மனம் சிறப்பிச்ச தாடிக்குமாரான நடிகர். அதாவது எல்லாருமே நம்மளுக்கு வந்து மிக முக்கியமான நண்பர்கள். அது எங்களால் முடிந்த அளவுக்கு நாங்கள் இருக்கிறோம், அவ்வளோதான். இந்த விழாவுக்கு வந்து எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருந்த வித்யாசாகர் அவர் வந்து இன்னைக்கு விழாவுக்கு வர முடியல. அவர் வந்து குவைத்தில் இருக்காங்க. என்னுடைய இதுக்கு முன்னாடி இருந்த படங்கள்லையும் பாடல் எழுதியிருக்காங்க. இப்போ இந்த சாங் இன்னைக்கு வெளியிட்ட சாங்கும் அவங்க தான் எழுதியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த விழாவுக்கான எல்லா விதமான பொருளாதார உதவிகளும் செஞ்ச என்னோட தயாரிப்பாளர் பிரீத்தி சங்கர் மேடம். அப்புறம் நான் ஒன்றுமே கேட்கல, சார் நான் ஒரு விழா பண்ணுறேன் சார், எனக்கு ஏதாவது ஒரு விஷயம் பண்ணி கொடுங்க சார் அப்படின்னு நான் கேட்டவுடனே எதுவுமே யோசிக்கல, என்ன மன்னார்குடிக்கு வர வச்சாரு எங்கள் ரெஸ்டாரண்ட்டில் இருந்தேன். அதுக்கப்புறம் பூனா சரவணன் மேடம் அண்ட் சரவணன் சார் அவங்க வந்து அவங்களுடைய குடும்ப மந்திராலயம் மூலியமாக வந்து நாங்கள் எதனால் செய்யணும் அப்படின்னு ரொம்ப விருப்பப்பட்டாங்க. சரி எனக்கும் தெரியல மேடம், எனக்கு வேணாம் மேடம், எனக்கு காசு கொடுத்தாரு நாளைக்கு எல்லாருக்குள்ளேயும் சங்கடம் வந்துடும், நான் எல்லாம் ஸ்பான்சர் வாங்கிட்டு அதை செய்யணும் எதுவுமே வேணாங்க. இல்லை நான் எதோ ஒன்று செஞ்சே ஆகும்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஃபுட் ஸ்பான்சர் வந்து மேடம் அவங்களுடைய மந்திராலயம். அப்புறம் தமிழ் பல்கலைக்கழகம், லண்டன் தமிழ் பல்கலைக்கழகத்துலேருந்து தமிழ்துறை இந்த மேடம் வந்து எங்களுக்காக வந்து இன்னைக்கு ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த விழாவில் ரொம்ப அமைதியாக இருந்தாங்க. அவங்க வந்து மிகப்பெரிய ஒரு ஈஸ்வரோட பக்தர். எனக்காக நேற்று நைட்டு 2 மணிக்கோ 12 மணிக்கோ வந்து பூஜை பண்ணி அந்த சாமியுடைய ஃபோட்டோஸ் அனுப்பி நாளைக்கு விழா நல்லா நடக்கும்னு எனக்காக கிளம்பி வந்தாங்க. ஸோ இன்னைக்கு இந்த விழாவுக்கு எங்கள் முன்னாடி இருந்த எங்களுடைய சிறப்பு விருந்தினர்களை மேடைக்கு அழைச்சி அவங்கள்ட்ட நான் நல்லா ஆசைப்படுறேன். மேடை பண்ணலாம். குமாரி சார், சரவணன் சார், நாங்கள் என்ன செய்கிறேன் சார், ஏற்ற கஷ்டம்